Hi guys, welcome back to my channel. So இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா பார்ட் 2 பூர்ணாங்கோபத்தில் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ரெக்கார்ட் டான்ஸ்லாம் நடத்திட்டு இருந்தாங்க ஆடலும் பாடலும் நிகழ்ச்சி. ஸோ அப்போ வந்து எடுத்தது தான். பட் இருந்தாலும் அது மட்டும் இல்லாமல் அந்த ஊர் திருவிழாவில் என்னென்னலாம் நடந்துச்சு அப்படின்ட்டு இந்த வீடியோவில் நான் காமிக்க போகிறேன். அதுவும் அங்கே இருக்கிற ஃப்ரெண்ட்ஸோடு சேர்ந்து நான் என்னென்னலாம் ஃபன் பண்ணேன் அப்படின்றது இந்த வீடியோவில் இருக்கும். மறக்காமல் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள், ரொம்பவும் இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். ஸோ இப்போ நம்ம இங்கே ஆடலும் பாடலும் நிகழ்ச்சி நடந்துகிட்ருக்கு. ஸோ அதை நம்ம காட்டுறேன். ஸோ இங்கேருந்து எட்டேருந்து பார்க்கும்போது கோப்ரோவில் அந்தளவுக்கு எடுக்க முடியல. அதனால் S24 அல்ட்ராவோட சாம்பிள்ஸும் நான் ஆட் பண்ணியிருக்கேன். நான் அதையும் பாருங்கள் காய்ஸ். அது மட்டும் இல்லாமல் S24 அல்ட்ரா பற்றி ஃபுல் வீடியோ கேட்டிருந்தீங்க, நம்ம சேனலில் இருக்கும். பட் இருந்தாலும் இந்த இதுலேயும் நான் சொல்கிறேன், கேமரா வைஸ் பார்க்கும்போது நல்லா வந்து ஜூமிங் உங்களுக்கு வேணும்னு நினச்சிங்கன்னா கண்டிப்பாக S24 அல்ட்ரா நீங்கள் சூஸ் பண்ணலாம். அது மட்டும் இல்லை, ஃபோட்டோகிராஃபி தான் மெயின்னு பார்க்கும்போது நீங்கள் வந்து சாம்சங் போகலாம். இல்லை நான் கொஞ்சம் வீடியோ தான் அதிகமாக எடுப்பேன் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா என்னை பொறுத்த வரைக்கும் ஐஃபோனுக்கு போகலாம் நீங்கள். ஏன்னா ஐஃபோனில் வீடியோ நல்லாயிருக்கும். பட் இதில் பார்த்தீங்கன்னா வந்து S24 அல்ட்ராவில் வந்து ஃபோட்டோஸ் அந்தளவுக்கு சூப்பராக வருது. அது மட்டும் இல்லாமல் வீடியோ நல்லா இருக்குது. பட் அது இந்த டிஜிட்டல் ஜூமிங் வந்து உங்களுக்கு ரொம்ப வேணும்னு நினச்சிங்கன்னா நீங்கள் சூஸ் பண்ணிக்கலாம். இப்போ நீங்கள் பார்த்துட்டு இருக்க கிளிப்ஸ் எல்லாமே S24 அல்ட்ராவில் எடுத்த கிளிப்ஸ் தான். ஸோ எவ்வளோ தூரத்துலேருந்து எடுத்துகிட்டு இருக்கேன் உங்களுக்கு தெரியும். அது மட்டும் இல்லாமல் அங்கே நடந்த ஆடலும் பாடல் நிகழ்ச்சி எல்லாமே காமிக்கணும்னு ஆசையாக தான் இருந்துச்சு. பட் அந்த சாங்ஸ் எதுவுமே நம்மளால் போட முடியாது, ஏன்னா காப்பிரைட் வரும். ஸோ அதனால் பார்த்தீங்கன்னா முடிஞ்ச அளவுக்கு நான் ஓரளவுக்கு கிளிப்ஸ் என்னென்னலாம் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நான் காமிச்சிருப்பேன். ஸோ நாங்கள் போன இடம் பார்த்தீங்கன்னா இந்த பூர்ணாங்கோபத்தில் அவ்வளோ கூட்டம் இருந்துச்சு. ஸோ நாங்கள் எதிரே பார்க்கலாம் அந்தளவுக்கு கூட்டம் இருக்கும் அப்படின்ட்டுன்னு. ஃபஸ்ட் எபிசோடு பாடும்போது பார்த்தீங்கன்னா வந்து உங்களுக்கு வெறும் கோவில் அது மட்டும் அங்கே என்ன நடக்கும் அப்படின்னு காமிச்சிருப்பேன். ஸோ இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா வெறும் ஃபுல்லாக ஃபன் மட்டும்தான் இருக்கும். நான் கூட எல்லா இடத்துலையும் ஜாலியாக ஆடுவாங்கன்னு பார்த்தேன். பட் இருந்தாலும் நைட் 1 மணி வரைக்கும் போயிட்டு இருந்துச்சு. பட் நாங்கள் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ராட்னெல்லாம் இருந்துச்சு. ஸோ அதை பார்க்க கிளம்பிட்டோம். அதனால் கவனிப்பும் பயங்கரமாக இருந்துச்சு. ஸோ அங்கே பார்த்தீங்கனாலே நிறையா பேர் இருந்தாங்க கூட்டமாக. ஸோ எல்லாருமே அவ்வளோ ஜாலியாக என்ஜாய் பண்ணிகிட்டு இருந்தாங்க. பட் நம்ம வந்து ஓரளவுக்கு மேலே அங்கே உட்கார இடம் இல்லை அப்படின்றதுனால நாங்கள் கிளம்பிட்டோம். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா பர்ச்சேசிங்க்கு கிளம்பிட்டோம். ஸோ அங்கே வந்து பார்த்திங்கன்னா கோவில் திருநாளே பார்த்திங்கன்னா நிறையா பொருள்லாம் வைப்பாங்க. ஸோ அதனால் நம்ம அந்த இடத்துக்கு போயிட்டோம். ஒரே பாயிண்ட் வருமா? அந்த டப்பா கட்டு ஃப்ரெண்ட்ஸ். இப்போ நம்ம பார்த்தோமே அதானே இது. ஆமாம், அதான் பார்த்தீங்க. ஸோ இதோட ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 350 சொல்கிறாங்க. அது எப்படி அடிக்குதுன்னு பாருங்க, தெரியுதுங்களா? நல்லா இருக்கு. நான் எடுத்துகிட்டு போகிறேன். 87 தரோம். ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா ஸ்லேட்டு. இதோட ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 150. இந்த 150க்கு இது ஒர்த்தானு சொல்லி அதுதான் நானும் போட்டுருவேன். எல்லா ஊர்லேயுமே திருவிழான்னு வந்துச்சுன்னா இந்த மாதிரி ராட்டினங்கள்லாம் போடுவாங்க. அதுலேயும் இந்த கொலம்பஸில் போகிறது இன்னமும் ஃபன்னாக இருக்கும். அதுலேயும் வந்து ஜிக்ஸாக்காக மேலே போயிட்டு வர்றது. ஸோ அதில் நாங்கள் எந்த அளவுக்கு ஃபன் பண்ணோம் அப்படின்ட்டு இந்த வீடியோவில் பாருங்கள், ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். அது மட்டும் இல்லாமல் என் கூட வந்த அக்காஸ்லாம் எந்த அளவுக்கு பயந்தாங்க, எப்படியெல்லாம் அவங்க ஃபன் பண்ணாங்க அப்படின்றத பாருங்கள். நிறைய எடுத்துட்டோம். இந்த அக்காவை நல்லா பார்த்துக்கோங்க, வந்ததுக்கப்புறம் நான் காமிக்கிறேன் அந்த அக்காவோட ரியாக்ஷன்.
பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 80 ருபீஸ் கொஞ்சம் அதிகம் தான். வந்ததுக்கப்புறம் உங்களோட ரியாக்ஷனாக நான் காமிக்கிறேன். போயிட்டு வந்துட்டதுக்கப்புறம் உங்கள் ஃபேஸ் ரியாக்ஷன் காமிக்கிறேன். ஐயோ எல்லாம் லாஸ்ட்டு தான் பிடிக்கிறாங்க. அதுதான் நானும் சொல்கிறேன். அக்கா லாஸ்ட்டு அக்கா அந்த லாஸ்ட்டு சரி அப்படியே அந்த இதில் உட்காருங்க. ஆமாம் சூப்பராக இருக்கு.
அக்காவோட ஃபேஸ் நான் கீழே போயிட்டு கேட்குறேன். எப்படி இருந்துச்சு? எப்படி இருந்துச்சு? மாசா இருந்துச்சா? எப்படி இருந்துச்சு? நேரடோர எப்படி இருந்துச்சு? சமதம். நாங்களாம் இதெல்லாம் பலதை பார்த்தோம். என்ன அந்த அக்கா அப்படி பயப்படுறாங்க? ஏய் ஏய் பாப்பா எங்கடா? கேப்சர் ஆயிடுச்சுக்கா. நீங்கள் எல்லாம் பண்ணது கேப்சர். எப்படி இருந்துச்சு சொல்லுங்க? எப்படி இருந்துச்சு சொல்லுங்க? அக்காவோட எக்ஸ்பீரியன்ஸ் நீங்கள் பார்த்துருப்பீங்க. வேற மாதிரி அக்கா. ஸோ அண்ணன் தான் பார்த்துக்கிட்டாரு. நான் செம பண்ணேன். உங்களுக்கு எப்படி இருந்துச்சு? ஜாலியா இருக்குமே. மிஸ் ஆயிடுச்சு. பகல் வந்து கதறது. அக்கா 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 வாங்க வாங்க இடிப்பாங்க. வேற மாதிரி ஃப்ரெண்ட்ஸ் வேற மாதிரி. குட்டீஸ் 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 குட்டீஸ். இந்த அக்காவோட ஆட்டத்தை நீங்கள் பார்த்துருப்பீங்க. இந்த வீடியோ ஃபுல்லாக இருக்கும். லாஸ்ட் வரைக்கும் காமிக்கிறேன். இன்னும் ஆட்டம் பயங்கரமாக இருக்கும். வீடியோக்கு இதான் கண்டென்ட்டா? இது செம்மையாக பண்ணுறாங்க அக்கா வேற மாதிரி. கண்டா அதில் உட்காருங்க. ஆமாம் எடுப்போம். அந்த அளவுக்குலாம் இல்லை ஃப்ரெண்ட்ஸ். மொக்கை தான். எப்படி இருந்துச்சு மொக்கை? அக்கா எப்படி இருந்துச்சு? கேவலம். அப்போ எப்படி இருந்துச்சு? நல்லா இருந்துச்சா உனக்கு? நாட நல்லாவே இல்லை. நல்லா அந்த நடு சென்டரை மட்டும் பாரு. அது அடிச்சுன்னா அந்த கீழே அடிச்சுன்னா எல்லாம் அவன் டூப்ளிகேட் நீ அடிக்கிறாரு. அடிக்க முடியாது. ரெண்டே ட்ரை பண்ணு. 5 இருக்கா? எல்லா கீழே வேணுமா? நியாயமே இல்லை. நான் இல்லை, எனக்கு தேவையில்லை அது.
இது வந்து 180 ரூபா ஒரு ஜாடி. எவ்வளவு தருவீங்க? எவ்வளவு தருவீங்க? ஃபைனலாக என்ன ப்ரைஸ்? 160 தரும். 160. 160. ஆத்தா நேத்து தான் நம்ம ஏன்னா நேற்று எங்களுக்கு அதான் கொடுத்தா நேற்று வந்து கேளு. இந்த பாப்பா பாருங்க தப்பா ஜென்ஸ் போலோ. அப்புறம் பார்த்தீங்கன்னா வாட்டர் பாட்டில் உண்டா? Cauliflower. How was the taste? Is it fine? No. Guys, பூச்செடி guys. எல்லாம் பெரிய பெரிய ஃப்ளவர். உனக்கு எது வேணும்? காய் ஒன்று எடுத்துக்கிறேன். கஷ்டம். அவங்கள கேட்கறா. பாப்பாவை தொலைச்சிட்டோம். அவர் கீழே போட்டுலாம் எடுத்துட்டு வரும். அதை காட்டு, இங்கே காட்டு. அண்ணன்ட்ட கூட வீடியோவோட எண்டிங்கில் வந்துட்டோம். ஸோ பர்ச்சேஸ்லாம் பண்ணிகிட்ருக்கோம். நிறைய இடங்கள் இந்த கோயில்கிட்ட இருக்க எல்லாம் பார்த்துருப்பீங்க. நாங்கள் ராட்டினம் போனது, அது போனது எல்லாம் பார்த்துருப்பீங்க. ஸோ ஃபினிஷிங் வீடியோவாக இது இருக்கும். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் லைக் பண்ணிவிடுங்க. நம்ம சேனலுக்கு புதுசாக வந்திருந்தால் மறக்காமல் சப்ஸ்கிரைபும் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் உங்களுக்கு இதுக்கப்புறம் வரப்போகிற அப்டேட்ஸ் எல்லாமே கிடைக்கும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பாய். iPhone 15 Pro Maxக்கு ஈக்குவலாக பர்ஃபார்மன்ஸ் பண்ணுவான். சீரியஸாக கம்பாரிசன் ரிவ்யூவில் கேமரா மட்டும் 50,000க்கு வேணும். அப்படி தான் இருக்கும். சாப்பிட மாட்டீங்களா? ஓகே காய்ஸ், வீட்டில் சாப்பிட்டாச்சு. அக்கா நல்லா கவனிச்சிட்டாங்க. ஸோ நம்ம இங்கேருந்து கிளம்ப வேண்டிய டைம். ஸோ இப்போ டைம் பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட மணி 1:30 ஆகுது. ஸோ நம்ம 1:30க்கு தான் வீட்டுக்கு போகிறோம். ஸோ எங்கே இருக்கிற நிகழ்ச்சிகள் எல்லாமே நீங்கள் பார்த்துருப்பீங்க. ரொம்ப நல்லா இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணிவிடுங்க. நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பாய்.